குட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் வந்து எனக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு வார்த்தை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வந்து நம்ம தமிழில் இருக்கும் இல்லையா. ஒரே ஒரு வேர்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த வேர்டை வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் மீனிங் யூஸ் பண்ணுறனால எனக்கு வந்து இந்த பாட்டை வந்து டீகோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட லைஃப்பில் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்து எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த மீனிங்கை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையாவே கூட டீப் மீனிங் இருக்கலாம். அதனால போக போக நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும்போது நம்ம திரும்பி கூட இந்த சாங்கை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டான மீனிங் தெரிஞ்சதுனாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதை நான் அந்த குரூப்பில் போடுறேன். ஓகே, இப்போ பாட்டில் போகலாம். அஞ்சனம் போன்று உடல் கையறு மந்தியில் வஞ்சகவாத மறு மத்தியானத்திற் செஞ்சிறு காலையிற் செய்திடிற் பித்தரும் நஞ்சரச் சொன்னோம் நரைத்திரை நாசமே. நான் அவ்வளோ டிஃபிகல்ட் மீனிங் இருந்தால் கூட ஏன் வந்து இந்த சாங்கை வந்து நான் எடுத்தேன்னா, அந்த சாங்கில் நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த மீனிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீனிங்கு. என்னோட லைஃப்பில் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஏற்படுத்தினது இந்த ப்ராக்டிஸ் தான். ஸோ அதனால் இந்த பாட்டை நான் வந்து விடாமல் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இதில் ஃபஸ்ட்டு லைன், அஞ்சனம் போன்று உடல் அப்படின்னா, அஞ்சனம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மை, கருப்பு மை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அஞ்சனம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அஞ்சனம் போன்ற உடல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன நம்ம சோலை வந்து ரியலைஸ் பண்ண, நம்ம ஆத்மாவை உணர்ந்த அந்த உடலாம், இறைவனை வந்து நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த அந்த உடலை தான் வந்து அஞ்சனம் போன்ற உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே எனக்கு வந்து இப்போ என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஏன் வந்து அஞ்சனத்தோட கம்பேர் பண்ணுறாங்க உடலை? அஞ்சனம்ன்றது கருமையாக பயங்கர பிளாக்காக இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே பிளாக்கை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கலராக தான் வந்து பார்த்து வந்திருக்கோம். ஏதாவது ஒரு நல்ல நாள்னா கூட பிளாக் போடக்கூடாதுன்றுவோம். பிளாக்குனாலே வந்து துக்கம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஏன் வந்து பாடி போய் இப்படி பிளாக்கோட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். ஏஐட்ட கேட்கும்போது ஏஐ கொடுத்த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு வந்து என்ன பண்ணுமா, எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்குமா, எதையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதாவது டார்க் ஹோல்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அது கிட்ட எது போனாலும் அது உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது ஒரு மீனிங் சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, இப்போ ஒரு சந்தோஷம் நடந்தாலும் சரி, துக்கம் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் இப்போ நம்ம ட்ரிகர் ஆகி நம்ம வந்து பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம நம்மளை வந்து யாராவது கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா உடனே அந்த கோவத்துக்கு வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஈவன் பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸும் வந்து பெருசாக வராது. பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வராது அப்படின்னா, ஒரு ஒரு சந்தோஷம் நடந்தோன்னா பயங்கரமாக குதிக்கிறது, ரொம்ப எக்ஸைட் ஆகுறது, டூ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு இருப்போமா. எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரியும் அப்படின்றது. அதுக்காக இது வந்து மரத்து போன மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடையாது. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளிஸ் தான் கொடுக்குன்றது தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ரொம்ப டீப் சைலன்ஸு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மை, அந்த வாய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சூனியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தன்மையை வந்து நம்ம பிளாக்கோட தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்குது. அந்த கருப்புல இருந்து தான் எல்லாமே வெளியில வருது. ஸோ அந்த ஒண்ணுமே இல்லாத தன்மை வந்து அந்த கருப்போடு தான் நம்ம வந்து கலக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்குள்ள எந்த விதமான கெட்ட விஷயங்கள், எந்த விதமான எதிர்பார்ப்புகள், மாயை, அதுக்கப்புறம் இந்த இந்த வாழ்க்கையை பற்றின வந்து ஒரு தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரே மாதிரி நிலைச்ச தன்மையோடு நம்ம வந்து மாறிடுவோம் அப்படின்றது தான் இங்கே வந்து கருப்போடு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து அது வந்து என்ன பண்ணும்னா, அந்த ஹெல்த்தியான ஒரு கண்மை வந்து என்ன பண்ணும், கண்ணுக்கு வந்து நல்லது பண்ணும். முன்னாடி காலத்துலலாம் வந்து நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக அந்த நல்ல நல்ல பொருளை யூஸ் பண்ணி தான் அந்த கண்மையை பண்ணி கண்ணுக்கு வந்து போடுவாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு போடும்போது அது வந்து கண்ணோட ஐ சைட் இருக்கு இல்லையா, கண்ணு பார்க்குற திறனை வந்து ரொம்பவே வந்து அதிகப்படுத்துமா, ஷார்ப் பண்ணுமா. அப்படின்னா அப்போ நம்மளால் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங்கு, எல்லாரும் வந்து இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா உடனே பதறுவாங்க, ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா உடனே அதுக்கு ஹாப்பி ஆவாங்க. இது வந்து ரொம்ப மேலோட்டமாக நடந்துக்கிற விதம். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் வரும்போது நம்மளுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நம்மளால் இந்த சோல் அவேக்கன் ஆன பிறகு, ஆத்மா வந்து விழிப்புணர்வாகி இறைவனோட கலந்த வாழ்க்கையில் நம்ம போன பிறகு நம்மளுக்கு ஒவ்வொரு மற்றவங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரிகிற விஷயம் நம்மளுக்கு வந்து
கடவுள் வந்து நம்மள அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காரு. இது மூலமா இதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்றது மூலமா இறைவன் வந்து நம்ம ஞானத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சு நம்ம நடந்துப்போமா. அப்ப அதனாலதான் நம்மள வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறவங்களோட பாடி தான் அஞ்சனத்துக்கு ஈக்குவலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மாஸ்டரி, அதாவது டிஸ்டர்பே பண்ண முடியாது அந்த பாடியை. அதே மாதிரி ரொம்ப மேக்னெட்டிக்காக மாறிடும். கண்மை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக தெரியும். கண்மை போடலைன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கும். ஆனால் கண்மை போட்ட பிறகு ஏதோ ஒரு முழுமை வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் லுக்கும் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட பாடி வந்து மாறிடுமா. நம்ம பாடியை வந்து எதுவுமே அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது டிவைன் ஃபெமினைன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நான் சொல்லியிருக்கேன்ல, நம்மளுக்குள்ள வந்து சக்தி வந்து உள்ள வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்து நம்மளை இறைவனோட கலக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபெமினைன் எனர்ஜின்னு நம்மளை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அதை வந்து அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா காளியோட கம்பேர் பண்ணுறாங்க. காளி என்ன கலரில் இருக்காங்க? கருப்பு கலரில் இருப்பாங்க. அதே மாதிரி சிவனையும் கருப்பு கலரில் தான் சொல்லுவாங்க. தென் வந்து விஷ்ணுவையும் கருப்பு கலரில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த அந்த கலர் வந்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இறைத்தன்மையோட இருக்கக்கூடிய இறைத்தன்மை வந்து நம்மளுக்குள்ள முழுசா இறங்குனா நம்ம வந்து அஞ்சனம் மாதிரியான பாடியில இருப்போன்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்கன்னு. பட் இது கூட நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். பிளாக் கலர் தான் வந்து எல்லாத்துக்குமான பேஸ் கலர். ஓகேங்களா? பிளாக்கு அதுக்கப்புறம் தான் ஒயிட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளாக்கு ஒயிட்டு 2 கலர் இருக்குன்னா ஒயிட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டெயின் பண்ணிட முடியும். ஒயிட் மேலே நீங்கள் என்ன கலரை லைட்டாக ஒரு டாட் வச்சு பாருங்களேன், அது எங்கேருந்து பார்த்தாலும் அந்த டாட் வந்து நம்மளுக்கு தெரியும். வேற பிளாக் கலருக்குள்ளே நீங்கள் எண்ணத்தை போடுங்க, அது வந்து அந்த கலராகவே அதை மாற்றிடும். எனக்கு இது மட்டும்தான் ரொம்ப மேட்சிங்காக புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆனவங்கள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க கிட்ட போய் எதையாவது பண்ணணும்னு போனாங்கன்னா அவங்களாவே மாறிடுவாங்க. அவங்களும் அவங்க வழியிலே போயிடுவாங்க. இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப மேட்சிங்காக தெரிஞ்சிச்சு. என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி, நான் பார்த்த விட்னஸ் பண்ணதுலேயும் சரி, அவங்க மேலே வந்து அவங்கள போய் இவங்கள வந்து மாற்றுவோம், இவங்க வந்து பண்ணுறது சரியில்லை, ரொம்ப ஓவராக வந்து தியானம் சேரிட்டி அப்படின்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு போய் நம்ம வந்து ஏதாவது சொல்லி இவங்களை வந்து நார்மலாக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் தானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் அந்த வழிக்கு வந்து அந்த வழி கரெக்டு அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள வந்து புரிய ஆரம்பிச்சு வந்து அவங்களும் அதே வழியில போயிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து நான் வந்து இந்த பிளாக் கலரோட நான் ஒப்பிடுறேன். நீங்கள் பிளாக் கலருக்குள்ள ரெட்டை தூக்கி போடு, எல்லோவை தூக்கி போடு, என்ன கலரை வேணாலும் போடு, பிளாக் கலரை எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டீப் பிளாக், புரியுதுங்களா? பயங்கர டீப் பிளாக் உங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து அஞ்சனம்ன்றதுக்கு நம்ம பாடி வந்து பாடின்றதை விட யாக்கைன்னு சொல்லலாம். யாக்கைன்னா சோலோட இருக்கக்கூடிய பாடி, நம்ம உயிரும் உணர்வுமா நம்ம ஆத்மா வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய பாடி வந்து அந்த ஒரு ஷைனிங்கான டார்க் ஜெட்டு பிளாக்குக்கு வந்து சமமா இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த எக்ஸ்பிளனேஷனு. இப்ப அந்த லைன்ல பார்ப்போம். அஞ்சனம் போன்ற உடல் கையறு மந்தியில் அப்படின்னு. கையறு அப்படின்னா அந்த நாம தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது, அந்த டூயர்ஷிப்னு சொல்லுவாங்க. நான் தான் எல்லாமே பண்றேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து கட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளால அவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்து ஷேக் பண்ண முடியாத ஒரு ஒரு நிலைமை. அதே மாதிரி ஃப்ளாலெஸ் பியூரான ஒரு நிலைமைன்றதுக்கும் இந்த கையறுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ இங்கெல்லாம் தான் டவுட், இந்த கையருக்கு இன்னும் வேற ஏதாவது டீப் மீனிங் இருக்கா அப்படின்ட்டு. அடுத்து மந்தியில், கையறு மந்தியில் அப்படின்னா மந்தி அப்படின்னா சென்டர்னு மீனிங் வருது. அந்த சென்டர்ல நம்ம வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, அந்த சென்டர்ல எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கிற நிலை அப்படின்றத தான் இங்க சொல்லியிருக்காங்க. பட் மந்திக்கு வந்து இன்னொரு வார்த்தை வந்து மங்கி, குரங்கையும் மந்தின்னு சொல்லுவாங்க. அப்ப மைண்ட் வந்து குரங்கு மாதிரி நம்ம எத்தனை தடவை நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஒரு இடத்துல நிக்காது, அதை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இன்னும் அது மோசமா வந்து தாவும். அப்ப அந்த மந்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற நிலை அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த மீனிங் வந்து புரியுது. தென் வந்து 2வது லைன்ல வந்து வஞ்சகவாத மறுமத்தியானத்திர் அப்படின்றது. அப்ப வஞ்சகம் அப்படின்னா அது ஏமாத்துறது, இல்யூஷன். நம்மளுக்கு பார்க்க உண்மை மாதிரி தெரியும், ஆனா அது உண்மை கிடையாது. அது நம்மளை வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை நம்ம அதோட சொல்லலாம். வஞ்சக வாதம் அப்படின்னா
இதுல வந்து காத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. காத்துனா ஏர் வந்து நம்ம வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது நம்மளோட பிரீதிங் வந்து மூச்சு காத்து வந்து நார்மலா இருக்காது. ஏனோ தானோன்னு இருக்கும். அத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும். ஏன் மூச்சு காத்து நார்மலா இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா அப்படியே எங்கேயோ அலப்பாஞ்சுகிட்டே இருக்கும். இங்கே, அங்க அப்படின்னு சொல்லி அலப்பாஞ்சுட்டு இருக்கும்போது. அப்ப அது அலப்பாயிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உருப்படாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ரொம்ப டூ மச் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயி, அதுக்கு டிப்ரஸ் ஆயிட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப அதத்தான் வஞ்சகம்னு சொல்றாங்க. ஸோ வஞ்சக, வாதம், மறு அப்படின்னா திரும்பி திரும்பி வர்றது. இன்னொன்னு வந்து மறுன்றது ரெஃப்யூஸ் பண்றதுன்னு கூட சொல்லலாம். மத்தி யானம் அப்படின்னா, எனக்கு இப்ப மத்தி அப்படின்னா சென்டரு, யானம் அப்படின்னா அந்த ஃப்ளோயிங் வெஹிக்கிள் ஆர் மூவ்மெண்ட் அதுதான் யானம்னு சொல்றாங்க. அப்ப கம்பைன் பண்ணி மீனிங் எனக்கு பார்த்தா, வஞ்சக வாதம் மறு மத்தியானம் அப்படின்றது ஏமாத்தக்கூடிய அந்த ஒரு மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸ். வாதம்ன்றது நம்ம டிஸ்கஷன் கூட வச்சுக்கலாம். நம்ம மைண்டுக்குள்ளேயே மாறி 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 கொஸ்டின் பண்ணிட்டே இருப்போம். ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு. அதை கூட நம்ம வந்து இதுல மீன் பண்ணலாம். இந்த வஞ்சகம் வாதம் அதை மறுத்துட்டு அதை வந்து கட் பண்ணிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டு சென்டர்ல அப்படின்றது தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்க மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ வஞ்சகவாதம் மறு மத்தியானம் சென்டர்ல ஃபோக்கஸ் பண்றது. தென் 3வது செஞ்சிறு காலையிர் செய்திடு பித்தரும். செஞ்சிறு காலை அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தை சொல்றாங்க. ஏர்லி மார்னிங் 4 to 6 இருக்கக்கூடிய அந்த டைம்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, செய்திடில் பிராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா பித்தம் அரும். அப்படின்னா பித்தம்ன்றது வந்து நம்மளோட அந்த பாடியில வாதம், பித்தம், கபம், அந்த ஹீட்டு, அந்த ஃபயர் அதை சொல்ற மாதிரியும் மீனிங் எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து அவர் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புடிச்சுக்கிட்டு அந்த மாயையிலையும் சரி, ஏதாவது ஒரு ஒரு விஷயம் மேல நம்மளுக்கு ஓவர் அப்சஷன் இருக்கும், ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கும். இது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம்னு நம்ம வச்சுக்கலாம். அதுதான் நான் வந்து பித்தம்னு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சம்மந்தமே இல்லாம அடுத்தவங்களுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், இல்லைன்னா நம்மளுக்கு முன்னாடி காலத்துல எப்பயோ நடந்த ஒரு காயத்தையும் ஒரு கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வந்து ஓவரா டீப்பா எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பித்தம் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பித்தம்னா ஒரு மேட்னஸ்ன்ற வார்த்தை தான் எனக்கு இதுல மேட்சா இருக்கு. பித்தம் அரும்னா அறுத்து போயிடும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. 4வது லைன் செம பவர்ஃபுல் லைன். அந்த லைன், இந்த லைனுக்காக தான் நான் அந்த பாட்டையே போட்டிருக்கேன். நஞ்சர சொன்னோம். நஞ்சு அதாவது பாய்சன் நீங்கிற மாதிரி உனக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நரை திரை நாசமே, அதாவது நரை ஏஜிங் இருக்காது உனக்கு, திரைனா வந்து நடுங்கிறது, கை நடுங்கிறது, இன்ஸ்டேபிளா இருக்கிறது. அந்த வயசான உடனே நம்மளுக்குள்ள நம்ம மைண்ட்ல நிறைய வந்து ஒரு நிதானம் இல்லாம இருப்போம் இல்லையா, அதைத்தான் திரைன்னு சொல்றாங்க. நாசமே டோட்டலா ரிமூவ் ஆயிருமா. இப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா சொல்லியிருக்காரு பாருங்களேன். நஞ்சர சொன்னோம் நரை திரை நாசமே. பாய்சன் உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய, உன்னோட மனசுல இருக்கக்கூடிய பாய்சன் எல்லாம் போயிரும். போன பிறகு நீ உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜிங்கும் சரி, உன்னோட மென்டல் இன்ஸ்டெபிலிட்டியும் சரி, எல்லாமே வந்து சுத்தமா உன்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்றனால தான் நான் இதை வந்து திரும்பி திரும்பி படித்து வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. ஒரு மெடிடேஷனை வந்து எப்படி பண்ணணும்னா, காலையில எழுந்த உடனே உனக்கு வந்து ஏகப்பட்ட மைண்ட்ல பிரச்சனை வரும். அது இதுன்ட்டு, ஏன்னா முதல் நாள் நீ என்ன கவலையோட படுத்திருந்தியோ அது ஞாபகம் வரும். இல்லைன்னா ரொம்ப நாளா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ அதை வந்து ஒரு பெருசா நீ பிடிச்சிக்குவ. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோட தான் நீ எழுந்திருப்ப. அது எல்லாத்தையும் டோட்டலா அப்படியே அதை கட் டவுன் பண்ணிட்டு உன்னோட கவனத்தை வந்து நெத்தி பொட்டுல இல்லைன்னா ஹார்ட்ல எதுலையாவது வந்து நீ வந்து அந்த சென்டர்ல வைக்கணும். இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, அந்த பக்கமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சென்டர் பிளேஸ்ல வந்து, அதுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த தேர்ட் ஐ இருக்கக்கூடிய பிளேஸ்ல வைங்க. நம்ம எப்போ எங்க பொட்டு வைக்கிறோம் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் வைங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அப்படி வச்சா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வைக்க வேண்டாம். ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டா கூலா வந்து நீங்க வந்து அந்த ஃபோக்கஸை வந்து அங்க நீங்க கொண்டு போங்க. இனிஷியலா உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்தா உடனே அந்த இடத்துல அதை விட்டு நீங்க வெளியில வந்துட்டு ஹார்ட்ல வந்து உங்க ஃபோக்கஸை வைங்க. வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிவோஷனல் மியூசிக்கை வந்து நீங்க போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச இறைவனோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் நம சிவாய சொல்லுங்க, இல்லை என்ன எந்த ரிலிஜியனா இருந்தாலும் சரி, அந்த ரிலிஜியன்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிட்டு கடவுளோட உருவத்தை வந்து நீங்க வந்து திரும்பி 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 கொண்டு வர பாருங்க. இதை மட்டும் பண்ணிட்டு அதை பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்கன்றாங்க. இதை நீங்க ரெகுலரா பண்ணினீங்கனாலே என்ன சொல்றாரு, அந்த ஏஜிங்கிறது உங்க பாடி
பாடிக்கு வந்து அந்த ஏஜிங்ன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிரும். அதே மாரி அந்த ஏஜிங் சம்மந்தப்பட்ட நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே போயிரும். எதுவுமே இல்லாம போயிரும். தென் வந்து அந்த உங்களோட பாடியில இருக்கக்கூடிய பாய்சனும் போயிரும்ன்றாங்க. பாய்சன் போச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க. அன்ஹெல்த்தியா இனிமே இருக்க மாட்டீங்க. டிசீஸ் வராது. நோய் நொடி இல்லாம எப்பவுமே வந்து காலத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா, நல்லா ஹெல்த்தியா, அறிவாற்றலோட, இறைவனோட அருளோட நீங்க நல்லா வாழ்ந்து, நெறைய பேர நீங்க வாழ வைப்பீங்க. அதத்தான் வந்து இதுல வந்து மீன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து பயங்கரமா நெறைய வந்து பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ வந்து குடுத்திருக்காரு. ஸோ இத நான் வந்து இன்னும் கூட ஏதாவது டீப் மீனிங் இதுக்கு இருக்கான்னு நான் பார்த்து நான் வந்து ஃப்யூச்சர்ல அ இன்னும் ஏதாவது இதுல சீக்ரெட்டா ஹிடன் கோட் இருந்துச்சுன்னா, அதையும் பத்தி நம்ம ஃப்யூச்சர்ல பேசலாம். பட் இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எல்லாருமே தயவு செய்து 4 டூ 6 எழுந்து அந்த டைம்ல மெடிடேஷன் பண்ணுங்க. எனக்கு வந்து இறைவனோட அருள் வேணும். என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அடுத்து, அடுத்து, அடுத்தடுத்து ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்றேன். நெறைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்கன்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது 4 மணிக்கு எழுந்துக்கோங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சு ஃபியூ டேஸ் கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்காது. இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 4 மணிக்கு அலாரம் வச்சீங்கன்னா, 3:59க்கு உங்க கண்ண முழிக்க வைப்பாரு கடவுள். எனக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நான் அலாரம் அடிச்சு எழுந்ததே கிடையாது. அலாரம் வச்சிருப்பேன். ஆனா, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே தான் இறைவனே வந்து என்னைய வந்து எழுப்பி விட்டுருவாரு. அதே மாரி அவர் தான் டிசைட் பண்ற மாரி இருக்கும். ஒரு நாள் 4 மணிக்கு எழுந்துப்பேன். ஒரு நாள் 4:30க்கு எழுந்துப்பேன். ஆனா, என்னைக்குமே வந்து ரொம்ப லேட்டா எழுந்ததே கிடையாது. அந்த சன்ரைஸ்க்கு அப்புறம் எழுந்ததே கிடையாது. இது எல்லாமே இந்த இந்த லைஃப்குள்ள வந்த பிறகு தான் வர ஆரம்பிச்சுச்சு. சம்டைம்ஸ் இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கடவுள் வந்து உங்கள வந்து ஒரு 3:30, 4 மணிக்கு எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நீங்க அத எப்படி எடுத்துப்பீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில நெறைய கஷ்டம். அதனால நம்மளால வந்து நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த டைம் வந்து நெறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அது வந்து பயங்கரமான ஒரு டிவைன் சைன். என்னன்னா, நீ வந்து இந்த டைம்ல எழுந்து என்னைய நீ உணரு. உணர்ந்தீன்னா உன்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா? டிவைன் எனர்ஜி. அந்த டிவைன் எனர்ஜி வந்து உங்கள எழுப்பி விடுது. உங்களுக்கு அது வழி சொல்ல ட்ரை பண்ணுது. இத நானே புரிஞ்சுக்காம ரொம்ப நாளா வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஏன்னா, ஒரு என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் ஆரம்பிச்சது 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 6 மாசமா என்னால வந்து 3:30லேருந்து 4 மணிக்குள்ள முழிச்சுருவேன். முழிச்சுட்டு எனக்கு அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இது என்ன ஆட் டைம்ல முழிக்கிறோம். இப்படி முழிக்கிறனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? எழுந்து ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அப்புறம் காலையில ஃபுல்லா டயர்டாவும் இருக்கும்னு சொல்லிட்டு அத நெனச்சு நெனச்சு நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். பட் ஒன்ஸ் வந்து நான் வந்து அத ரியலைஸ் பண்ணி எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நான் வந்து 4:15க்கு வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் என்னோட லைஃப்ல வந்து இவ்ளோ பெரிய பெரிய சேஞ்சஸ் பிளஸ் உங்க எல்லாருக்கும் நான் அது வந்து ஷேர் பண்ற மாரி இறைவன் வந்து என்ன வந்து வச்சிருக்காரு. அதனால உங்கள வந்து உங்களுக்கு வந்து அந்த நேரத்துல முழிப்பு வருது. 3:30லேருந்து ஒரு 4 மணி 4:30 மணிக்குள்ள முழிப்பு வருதுன்னா, யோசிக்காம எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. அதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தப் போது. இறைவன் வந்து உள்ள வந்து உங்களுக்கு மென்டரா உட்கார்ந்து, உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. ஓகே. தேங்க் யூ ஆல்.